அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். உண்மையிலேயே மனிதன் விசித்திரமானவன். கையேந்தி இறைவனை பிரார்த்தனை செய்யும்போது இறைவன் அருகில் இருப்பதாக நினைக்கின்றான். பாவம் செய்யும்போது இறைவன் இருப்பதையே மறந்து விடுகிறான். நீங்கள் கடவுளாக ஒன்றும் காட்சியளிக்க வேண்டாம். காண்பவர் கண்களுக்கு மனிதராக தெரியுங்கள். இங்கு கடவுள் ஏராளம், மனிதர்கள்தான் குறைவு. ஆகையால் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நேரத்தையும் பொக்கிஷமாக மாற்றுங்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதே சிறந்தது. கொடுப்பதற்கு உரியது பணம் மட்டுமல்ல, அன்பும் இருக்கிறது என்பதை உணர்ந்தால் உன் வாழ்க்கை ஒரு பொக்கிஷமாக மாறிவிடும். வாழ்க்கை என்பது ஒவ்வொரு தருணங்களும் நாம் அனுபவிக்க வேண்டிய ஒன்று. அந்த தருணங்களை கடந்து விட்டால் மீண்டும் வராது. துன்பங்களுக்கு இதுவே காரணம். ஒன்று, கடந்த காலத்தையும் அல்லது எதிர்காலத்தையும் நினைத்து கொண்டே இருப்பது. பல யோகிகள், முனிவர்கள் இதைதான் கூறுகிறார்கள். அந்த தருணத்தில் வாழ்வது அதுதான் சிறந்தது. அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை வெற்றி பாதையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் போதும் என்ற மனப்பான்மை வளர்த்து கொள்வதும் ஒரு விதத்தில் நல்லது. அதிகமான உணவு உண்ணும் பொழுது போதும் என்று நினைப்பதும், அதிகமான மாத்திரைகளை உட்கொள்ளும் போது போதும் என்று நினைப்பதும், சில நேரங்களில் நம்முடைய தூக்கத்தையும் போதும் என்று நினைத்து காலையில் சீக்கிரமாக, சில நேரங்களில் கோபத்திற்கு போதும் என்று நினைப்பதும், சில நேரங்களில் அதிகமான உடல் உழைப்பிற்கும் போதும் என்று நினைப்பதும், சில நேரங்களில் நம்முடைய வெறுப்பிற்கு போதும் என்று நினைப்பதும், இப்படி நாம் போதும் என்ற மனப்பான்மையை வளர்த்து கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையில் பல இன்னல்களை நம்மை விட்டு சென்று விடுகின்றன. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.